ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு துறைகளில் பணியாற்றும் 22,000 ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவித்தார் புதுச்சேரி அரசின் நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமி செயல்படுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் ரூபாய் 130 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம். விரிவாக்க பணியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். பாலியல் புகாருக்குள்ளான பேராசிரியர் கைது செய்ய கோரி மாணவர்கள் கண்டன பேரணி. கைது செய்யப்பட்ட 24 மாணவர்கள் ஜாமீனில் விடுதலை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் 22,000 ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்காலிக போனஸ் கணக்கிடும் உச்சவரம்பை ரூபாய் 7,000 நிர்ணயித்து நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் சம்பள முறையை பின்பற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச ஊழியர்களுக்கும் இந்த உத்தரவுகள் நீடிக்கப்பட்டுள்ளன. இதன்படி புதுச்சேரி அரசில் பணிபுரியும் குரூப் பி மற்றும் சி பிரிவு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக ரூபாய் 7,000க்கும் மிகாமல் கிடைக்க மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி புதுச்சேரி அரசின் நீதித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு குரூப் சி மற்றும் நான் கெஸ்டட் குரூப் பி ஊழியர்கள் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான 30 நாட்கள் சம்பளத்திற்கு சமமான அட்ஹாக் போனஸ் பெறுவார்கள் என்று நிதி அமைச்சக உத்தரவு மூலம் தெரிவிக்கப்பட்டது. இந்த தொகை ரூபாய் 6,908 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு நகலை அனைத்து துறை செயலர்கள், துறை தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்து நிதித்துறை அதிகாரிகள் கூறுகையில், இந்த தீபாவளி போனஸ் குரூப் பி, சி மற்றும் டி உள்ளிட்ட அரசிதழ் பதிவு பெறாத 22,000 அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் அரசுக்கு 18 கோடி ரூபாய் செலவாகும் என்றனர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியை அவதரித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பிஜேபியின் கொள்கை. இன்று சாய் சரவணகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், முதலமைச்சர் ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற உறுப்பினர் கேட்க கூட இல்லை, அது நியாயமே கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு அவருக்கு அமைச்சர் கொடுக்கலன்னு சொல்றாரு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கேவலப்படுத்துவதுதான் அந்த பிஜேபியினுடைய நடைமுறை. அதுதான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அது இந்த இவங்களா இருந்தாலும், சந்திர பிரியங்காவா இருந்தாலும் சரி, சாய் சரவணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வேலையே தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்தா உதச்சி நெருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இதுதான் அந்த அடிப்படை. இன்னைக்கு சாய் சரவணன் நடந்ததுதான் அடுத்தவங்க வரும், அடுத்ததுதான் ராஜவேலுக்கு வரும், அடுத்ததுதான் அந்த இவங்களுக்கு வரும். காரைக்கால் இருக்கவங்க பார்த்தாச்சு, இன்னும் இருக்கிறது 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை ரூபாய் 130 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விரிவாக்க பணியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் காரைக்கால் துறைமுகத்தில் விசைப்படகுகள் நிறுத்துவதற்கு போதிய அளவு இடவசதி இல்லாததால் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்த நிலையில் மத்திய அரசின் திட்டம் மூலம் ரூபாய் 130 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய துறைமுக விரிவாக்க பணியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் NIT கல்லூரியில் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில் காரைக்கால் துறைமுகத்தை ரூபாய் 130 கோடிக்கு விரிவாக்கம் செய்யும் பணியின் மூலம் மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னிலையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைகிறேன். புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கைதான புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் 24 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சில பேராசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் எழுந்து வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதில் 24 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பாலியல் புகார் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்கலைக்கழகத்திற்குள் நேற்று மாலை மாணவர்கள் கண்டன பேரணியை நடத்தினார்கள். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் எழுப்பி கொடியேந்தி பேரணியில் பங்கேற்றனர். பேரணியின் முடிவில் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இதனால் பல்கலைக்கழக வளாகத்தில் 1 மணி நேரத்திற்கு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. பல்கலைக்கழகத்தில் நள்ளிரவு போராட்டம் நடத்திய 24 மாணவர்கள் மீது அத்துமீறி நுழைதல், தாக்குதல், அரசு ஊழியர்களை சிறைப்பிடித்தல், பணி செய்ய விடாமல் தடுத்தல் என 4 பிரிவுகளில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் போலீஸ் நிலைய ஜாமீனில் மாணவர்கள் விடுவிக்கப்பட்டனர். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள CCTV காட்சி மூலம் இன்னும் சில மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்தில் பதட்டம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 10 நீர்நிலைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த உழவர்கரை நகராட்சிக்கு மத்திய அரசு ரூபாய் 50 லட்சம் மானியமாக அளிக்கிறது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் நகர்ப்புற நீர் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக மழைநீர் சேகரிப்பு மேம்பாடு, நிலத்தடி நீர் மேம்பாடு போன்ற பணிகளை செய்து வருகிறது. இந்த திட்டத்தை தில்லியில் உள்ள தேசிய நகர்ப்புற விவகார நிறுவனம் நீர் மற்றும் மின்சார ஆலோசனை சேவை என்கிற பொதுத்துறை நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தும். இந்நகராட்சியுடன் இந்த நிறுவனம் இணைந்து நிலத்தடி நீர் தொடர்பான தகவல்களை ஆய்வு செய்து நிலத்தடி நீரை மேம்படுத்த 10 இடங்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்யும். இந்த 10 நீர்நிலை கட்டமைப்பு நிர்மாண பணிக்காக மத்திய அமைச்சகம் ரூபாய் 50 லட்சம் மானியமாக இந்த நகராட்சிக்கு வழங்கும். இதற்கான பணிகள் விரைவாக தொடங்கப்பட்டு 2026 மார்ச் மாதத்துக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். நம் அழகிய நகரமான புதுச்சேரியின் அழகை கழுகு பார்வையில் கண்டு ரசிக்க புதுச்சேரியில் முதன்முறையாக ஹெலிகாப்டர் சுற்றுலா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் என்ஜினியர்ஸ் புதுச்சேரி மையம் சார்பில் ஹெலிகாப்டர் ஜாய் ரைட் என்ற பெயரில் ஹெலிகாப்டர் சுற்றுலா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உப்பளம் எக்ஸ்போ துறைமுகத்தில் துவங்கியுள்ள இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா அக்டோபர் 11 மற்றும் அக்டோபர் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மட்டுமே நடக்கிறது. வானில் 6 நிமிடங்கள் ஹெலிகாப்டரில் பறந்தபடி நகரின் அழகை கழுகு பார்வையில் கண்டு ரசிக்க ஒரு நபருக்கு 5,999 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதற்கான டிக்கெட்டை மொபைல் எண்கள் மூலமாகவும் அல்லது இணையதள முகவரியிலும் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை விடுதலை நாளையொட்டி பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. புதுவை அரசு சார்பில் புதுவை விடுதலை நாள் விழா கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுடன் புதுவை இணைய வாக்கெடுப்பு நடந்த கீழூரில் உள்ள நினைவிடத்தில் கவர்னர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த நிலையில் புதுவை விடுதலை நாளையொட்டி பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அக்டோபர் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு புதுவை காமராஜர் சாலையில் உள்ள விஜயேந்திரா ஹோட்டலில் நடைபெற இருக்கிறது. இக்கூட்டத்திற்கு இயக்கத்தின் மூத்த தலைவர் நடேசன் தலைமை தாங்குகிறார். மேலும் பொதுச் செயலாளர் சங்கர் என்ற சதாசிவ ரெட்டியார் வரவேற்புரையாற்றுகிறார்.
கீழூர் ரங்கநாதன், உதயகுமாரி, பிரேமா ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் தலைவர் சிவராஜ் சிறப்புரையாற்றுகிறார். மேலும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகளிடம் கருத்துரைகளை கேட்டறிய இருக்கிறார். அதோடு புதுவை விடுதலை நாள் விழாவில் பங்கேற்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. எனவே இந்த கூட்டத்தில் இயக்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இயக்க தலைவர் சிவராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,390 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,840 ரூபாய். செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி